பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரரான நிதிஷ் ரெட்டி பஞ்சாப் அணியவே பறக்க விடுறாரு. உடனடியா நம்ம ஆளுங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரா இந்த ரெட்டி எங்க இருந்தா வந்தாரு அப்படின்ற மாதிரி. ஏங்க இவரை தெரியல, இவர் போன வருஷம் சிஎஸ்கேல நெட் பவுலருங்க அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சோப்ரா உண்மையை உடைச்சு பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, யார் இந்த நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கறத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நேத்து நடந்த பஞ்சாப் வெர்சஸ் எஸ்ஆர்எச். இந்த மேட்ச்ல 2 ரன்கள் தேசத்துல த்ரில்லிங் வெற்றியை பதிவு பண்ணாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச எஸ்ஆர்எச் அணியை பொறுத்தளவுக்கு முதல் 64 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே முக்கியமான 4 விக்கெட்ல இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிளாஸ் ஆனுமே 9 ரன்கள் வெளியேறி ஏமாற்றம் கொடுத்தாரு. ஹைதராபாத் அணி பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இளம் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டி என்ட்ரியை கொடுத்தாரு. அதிரடியா அரிசதம் விளாசினாரு. சிறப்பா விளையாண்ட நிதிஷ்குமார் ரெட்டி மொத்தமா 37 பந்துகள் 5 சிக்ஸர்கள் 4 பவுண்டரி உட்பட 64 ரன்கள் விளாசி இருந்தாரு. இவரோட அதிரடி காரணமா தான் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவுல 9 விக்கெட்டுகளை இழந்து 182 ரன்கள் எடுத்திருந்தாங்க. என்னதான் ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா சொதப்பி இருந்தாலும் கூட இளம் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டியோட அதிரடியினால ஒரு சவாலான டார்கெட்டை பஞ்சாப் அணிக்கு நிர்ணயிச்சாங்க எஸ்ஆர்எச் அணி. அதற்கு தகுந்தாப்லயே எஸ்ஆர்எச் பவுலர்களும் கை கொடுக்க இந்த போட்டியில 2 ரன் வித்தியாசத்துல த்ரில்லிங் வெற்றியை பதிவு பண்ணாங்க எஸ்ஆர்எச் அணி. இந்த மேட்ச்ல ஆட்டநாயகன் விருதானது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் வழங்கப்பட்டது. இதன் காரணத்தினாலதான் நிதிஷ்குமார் ரெட்டி யாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் பேசியிருக்காரு ஆகாஷ் சோப்ரா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல் ஏலத்துல 20 லட்சத்துக்கு வாங்கப்பட்டவர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி. எஸ்ஆர்எச் அணி பேக் டு பேக் விக்கெட்டை விட்டு பின்னடைவு சந்திக்கும் போது எஸ்ஆர்எச் அணி ஒரு 150 அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகமா தான் பார்க்கப்பட்டது. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டி சிறப்பா செயல்பட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி போன சீசன்ல சிஎஸ்கே அணிக்கு நெட் பவுலரா இருந்தாரு. இந்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்கு எதிராவே கடைசி பந்துல அபாரமா சிக்ஸர் விளாசினாரு. ஐபிஎல் வரலாற்றிலேயே இந்திய வீரர்கள பினிஷிங் கொடுக்கறவங்கள பார்த்தோம்னா விரல் விட்டே ஈஸியா எண்ணிரலாம். அதன் காரணத்தினால தான் பினிஷர்களுக்கு அதிக தொகை கொடுத்து எடுக்க ஐபிஎல் அணிகள் முன் வராங்க. ராகுல் திவாட்டியா, சிவம் டுபே, அசுதோஷ் சர்மா, சசாங்க் சிங் வரிசையில இப்ப நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்த்துக்கலாம். அதே வகையில எஸ்ஆர்எச் அணியில அப்துல் சமத்துமே சிறப்பா விளையாடி முக்கியமான ரன்களை சேர்த்தாரு. எஸ்ஆர்எச் அணி இந்த போட்டியில 180 ரன்கள் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா அவருமே இருந்திருக்காரு. மார்க்கரம், டிராவிஸ் ஹெட், கிளாசன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் சொதப்பியும் கூட இந்திய இளம் வீரர்கள் ரன் சேர்த்திருப்பது ரொம்பவே பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சோப்ரா பயங்கரமா பாராட்டி இருக்காரு.